ஏதாவது குறை இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறியா? நீங்க சொன்னாலே எனக்கு புரியும். நீ என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறியா? சத்தியமா உங்களுக்கு குறைங்க. ஆனா எனக்கு ஒரு குறை. கேளுங்க. நீங்க வாரி வாரி குடும்பம் சொன்னீங்கல்ல, ஒரு தவளை காட்டு, அதுக்கு போல சென்டர்ல பாயிண்ட் காட்டு. ஐயோ இல்லையா? ஐயா காலை வாழ மாட்டேன். காலை வாழ நான் காலையா வாடுறேன். நான் வாரிட்டு அதுக்கு சொல்றேன். எப்பா சாமி எனக்கு வந்து எந்த பக்கம் போகலாம் கஷ்டமாகுது. ஒரு 3 பூஜை குத்துனாக்கா 3 ஆமா ஒண்ணுலாம் தேவையில்ல. 3 குத்துனா திசைக்கு ஒண்ணா போயிடுவேன். அப்படின்னு குத்துனா ஓகே போ. வவுறு பாயிண்ட் சொல்லுங்களா? சரி ஐயா அதான் கேட்க வச்சுக்கு தப்பா எதுவும் பேச முடியாது. நான் பேசவே மாட்டேன். என் வாய் தப்பு வச்சு சாமி அப்புறம் ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறியா? எந்த குறையும் ஐயா. எனக்கு பெரிய குறை இருக்கு. ஐயா உனக்கு எந்த குறைன்னு சொன்னாலும் நீயே தான். இப்ப நீயே எனக்கு பெரிய குறை இருக்குன்னா என்ன சொல்லுவ? மந்திரி ஆனால் மந்திரி ஐயா ஆள ஒரு பிள்ளை எல்லாத்தையும் நீ கொடுக்குற. இப்படியாப்பட்ட சோகம் உனக்கு எதனால வந்துச்சு? ஏன் புள்ள நல்ல பேச தச்சு பழமொழி கூட சொல்லுவாங்க, காக்கையின் குரல் இனிது, குயிலின் குரல் இனிது என்று சொல்லுவோர் மழலை குரல் கேளாதா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இருந்த போதிலும் எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்களாகி எனக்கு என் பிறகு என் ஆட்சியாள எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. என்ன செய்வேன்? ஏன் பிள்ளை இல்லைன்னு வசனப்பட்டுங்க. ஏன் போறேன்? உன்னுடைய நாடு நகரம் ஆட்சி பூராத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு மந்திரி. ஆனால் காவலா காவலா சொல்ல கேளா, காவலா சொல்ல கேளா, கண்ணையாலும் மனையாலே காவலாய் அழைத்து பேச மனைவியாலை அழைத்து வாழ
இருப்பதாக மனதில் எண்ணி தன்னுடைய தேவையாக இருக்கக்கூடிய கனகவல்லியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த சமயத்தில் கனகவல்லி அம்மையான சபை நாடு வருகிறார்.
Thank you.
வயித்துல இருக்கிற புள்ள என்ன வந்து அதை நெஞ்சு பாத்தியா நீ பாட்டு புடக்கு நச்சாது என்ன இந்த புள்ள பார்த்தா கூட அழுவாதே நீதான் செய்ய இந்த புள்ளைய பார்த்தா கூட எப்பா நீ மட்டும் சந்தோஷமா உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் பெத்தாங்க எப்பா இந்த புள்ளைய பார்த்தா வயிற்றுல வளைய புள்ளைய பார்த்தா கூட 24 மணி நேரம் தண்ணி பீடி சிகரெட்டு அம்மாடி பயம் இந்த வேலை செஞ்சாலும் இருந்தாலும் கீழே உட்காந்துக்கிற மாதிரி அந்த பையன் தான் அவனுக்கு 5 வயசுல நல்லா தானே இருந்தான் என் மாப்பிள்ள நல்லா அடக்க உடக்கமா தான் உண்டு தான் மேல உண்டுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாத இருக்கிறதானே அந்த பையனுக்கு கட்டி கொடுத்த இப்ப என்ன இப்படி சொல்ற ஓஹோ பாப்பா இந்த வடிவல் சொல்லுவான் நீ புள்ள முட்டாள் தானே உள்ள தரமா இருக்குது கையெடுத்து சொல்லி பாக்குறேன் அந்த பாப்பா எப்பா அந்த கதையை அப்புறம் சொல்றேன் நீ அது வரைக்கும் உங்கோட்டி கேளு ஏடா கை தேசிய மாத்தினீங்க எப்பா எப்பா வர்றா அப்பா எப்படி ஒண்ணு தெரியல தொட மாரி இருக்கிறான் எப்பா 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 அப்ப எப்படியா கொண்ட கம்ப்ளைண்ட் தெரியாது ஆமா எப்பா பாரு எப்பா எப்பா நீ வந்து உன் தம்பி வந்து என்ன பெருத்து எடுக்கிறதுக்கு வேண்டிங்க வந்த சித்தப்பா வந்து தாமா இருந்து அண்ணனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு பொட்டை பிள்ளை இல்லையேன்னு சொல்லிவிட்டு நேர திருப்பதி போனாங்களே தெரியுமா ஆமா என்ன தெரியுமா தெரியாதா தெரியல சொல்றேன் என் பொண்ணு பொண்ணா வளர்க்கல பொண்ணாதான் கொடுத்தா சொல்லி அம்மா நல்லா கேட்டுக்கா ஆமா உங்க தம்பி சொன்னாரு ஆமா உங்க தம்பி பேர் வந்து காமாலியா ஆமா உங்க தம்பி பேர் வந்து காமாலே உன் தம்பி பொண்டாடி பேர் காமாட்சி தானே காமாட்சி தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல எப்பா இங்க இருந்து போனாங்க பாரு அப்பா எங்க என்ன கூட தான் கூட்டு போனாங்க அன்னைக்கு நீ கூட்டு தான் நீ முன்னாடி ஆமா நீ முன்னாடி இல்லையாப்பா அடுத்து ஏற்பாடு பண்ணிருந்தீங்க ஆமா இந்த புள்ள கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நாள் அது சின்ன வயசுல உனக்கு என்னடா உனக்கு அமகலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளைய நான் கூப்பிட்டு சித்தப்பா சித்தப்பா கூட்டு போனாரு இல்ல ஆமா செஞ்சு சித்தப்பா கூட்டு போனா கல்யாணம் பண்ணி எப்படியாவது புள்ளி கல்யாணம் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு எப்பா இங்க இருந்து போனாங்க எப்பா பஸ் ஏறதுக்கு பஸ் ஏறதுக்கு போனாங்க ஆமா இங்க செங்கம் போய் செங்கத்துல திருவண்ணாமலை காலை வச்சு ஏறியாச்சு பஸ் ஏறியாச்சு ஏற்றி உடனே எப்பா நான் நடக்கிறேன் எனக்கு மாப்பிள்ளை எங்கேயும் அமையலையே எனக்கு மாப்பிள்ளை எங்கேயும் அமையலையே எப்படியாவது அமைச்சு போடணும் சித்தப்பன் சொல்ற பேச்சு நம்ம கேட்டுவோம் இந்த மாதிரி எண்ணத்துல நீ போற ஆமா இந்த மாதிரி எண்ணத்துல என் சித்தப்பன் என்ன சொல்றாரோ என் சித்தப்பன் மொண்டாடி என்ன சொல்றானோ என் சித்தப்பன் காமாலி என்ன சொல்றானோ சித்தப்பன் மொண்டாட்டி காமாலிச்சு என்ன சொல்றாளோ இவங்க பேச்சு தவறாம நீதி நியாயம் நடக்காம நம்ம நடந்தணும் ஆமா நியாய தர்மத்தோட நடந்தணும் நீ பாக்குற ஆமா நாம இதுவரை எவனையும் கூட்டு ஓடக்கூடாது எவனையும் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படி நான் மனசுல ஜோர் பத்திட்டேன்
ஓஹோ ஆமா திறமையா ஏற்படுத்திட்டேன். இப்படி இருக்கு சமயத்துல இங்க இருந்து திருவண்ணாமலை பஸ் ஏறி இறங்கிட்டோம். எங்க இறங்கணும்? திருவண்ணாமலை இறங்கிட்டோம். திருவண்ணாமலை இறங்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஏறினேன். ஓ ட்ரெயினே ஏறினேன். ஆமா ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயின்ல ஏறினேன். ஆமா 3 பேரும் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்துட்ட வண்ணே ஏன்னா இந்த ட்ரெயின் அடிச்சு போற ஒரே 1 மணி நேரத்துல நேரம் திக்கில் திருப்பதி கொண்டு விட்டுட்டான். ஓஹோ பையன் போயிடுச்சு. ஆமா கீழே திக்கில் திருப்பதி விட்டா. திக்கில் திருப்பதியில விட்டாங்க. எங்க சித்தப்பா காமல் என்ன சொல்றான்? காமாலே மோளே 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 உனக்கு என்ன ஓடும்? இவ்வளவு தூரம் மலை வந்து நடப்பயணம் தான் ஏறணும். ஓஹோ பஸ்ல போக கூடாது. நடந்து தான் போகணும். இதுதான் வேண்டுதல். ஆமா அப்படின்னு தலைவருக்கு சொன்னாங்க. யாரு வீட்டு தலைவர் சொன்னாங்க நடந்து போமா அப்படின்னு சொன்னாரு. தலைவர் சொன்னாரு. ஆமா நடந்து போ வேண்டுதல் பலிக்கணும். ஆமா வேண்டுதல் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்து முதல் படி எடுத்து காலை வைக்கிறோம். ஓஹோ முதல் படி காலை எடுத்து வச்ச உடனே ஏன்னா எங்க காமாட்சிக்குன்னா இப்ப எங்க ஊரு சின்னமாவுது. எங்க சித்தப்பா என்னன்றது என் காமாட்சி வந்து எங்க சித்தப்பா சொல்றாரு காமாலியா கமாலியா கமாலியா காமாலியா காமாலியா கமாலியா கமாலியா எனக்கு பீ வருது. ஓஹோ ஆய் வருது. அர்ஜென்ட் எனக்கு ட்ரெயின்ல என்னடா கம்யூனிட்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஓஹோ எங்க சித்திகாரி வந்து காமாட்சி என்ன பண்ணா அதிகமா சாப்பிட்டா. ஓஹோ வயிறு கடமன இல்லாமல் இருந்து ஓஹோ புல்லு கட்டு. ஓஹோ ட்ரெயின்ல போனாலும் ட்ரெயின்ல இருந்து குஞ்சு வரல புல் கட்டு இன்றைக்கு வந்து இந்த காடு கரும்பு உட்காந்து தான் பாத்ரூம் பயக்கம். ஓஹோ ட்ரெயின்ல வந்துக்குது அதையும் அடக்கி நிக்கிறா. ஓஹோ ரொம்ப பெரிய அடக்கி நிக்கிறா. பின்னாடி ஒரு கட்டு முன்னாடி ஒரு கட்டு பானியம் வருது பிரியம் வருது. இதனால எப்பா காமாலியா அர்ஜென்ட் எங்கனா உட்கார்றேன். இப்ப எனக்கு இடத்த கட்டுறேன். ஆனா காட்டுல தான் உட்கார்றேன். ஓஹோ பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா சுத்திக்காரியா காமாலியா டக்குனுக்கு அர்ஜென்ட்ரா நீ உட்காரு படி மேல படி மேல நீ உட்காந்துரு. நான் போய் அவன் காமாட்சி நீ போய் ஏதோ நிக்குது செடி. ஓஹோ அதோ நிக்குது செடி. அந்த செடி ஓரத்துல போய் உட்காந்துட்டு வந்துரு. யாரு கொஞ்சம் மழையாகுது. அந்த காமாலே காமாட்சி சொல்றான். காமாட்சி அதோ பாரு அந்த செடி அந்த போய் உட்காந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றேன். எங்க சித்திகாரி பக்கம் உட்காந்து பாரு. யாரடே இதை பறந்து வா. எங்க சித்திகாரி பக்கம் உட்காந்து பாரு. உட்கார உடனே எப்பா அந்த ஆவாரம் செடி பாரு பெருசா. ஓஹோ ஆவாரம் செடி. ஆமா ஆவாரம் செடி. ஆவாரம் செடி கீழே ஆமா இந்த ஆவாரம் செடிக்கு ஆமா இருக்கும் போது சொல்லுங்க எங்க சித்திகாரி தெரியும். நேரில பாக்கல இது என்ன பண்ணா அப்படியே தூக்கிட்டு மெக்கால பக்கம் அந்த மாதிரி தூக்கிட்டு உட்காந்தா பாரு. எது மேல இந்த பூவுல உட்காந்து தெரியல அவனுக்கு. அதனால ஆமை மேல உட்காந்துட்டான். ஆமை பார்வையில படல அதனால ஆமை மேல தீ போய் உட்காந்து ஆமை மேல ஆய உட்காந்துட்டான். இந்த ஆய உட்காந்த உடனே இவன் என்ன பண்ணா காமாட்சி என்ன பண்றது வாடி டக்குன்னு காமாட்சி நீ நாடி பண்ற வாடி கூப்பிடுறான். காமாட்சி நீ சட்டின வாடி போன டக்குன்னு அப்பதான் பிரி தர்சனம் கிடைக்கும். டைம் ஆயிடுச்சு போலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா கிடு 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 ஏன் தப்பாரு ஏன் உடனே அப்பா அந்த பீ நவர ஆரம்பிச்சு அப்படியே நின்ற உடனே பீ நவர ஆரம்பிச்சு. காமாலியா அப்படின்னு கேட்க இவன் வாழ மாமா கிட்ட வாழா காமாலியா வந்தான் பார்த்தா என் பீ பாரு நடக்குது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு காமாட்சி காமாலியாட்ட சொல்றான். அது காமாலியா காமாட்சி ஊம்பி சக்தி வாய்ந்த பீயே ஊம்பி சக்தி வாய்ந்த பீ அதனால என்ன எதுனா கோளாறு சொல்றியோ? ஆமா அப்படி சொல்ல சரி தெரியா ஓஹோ சத்யா வந்து பீய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் தெம்புல காலை எடுத்து வைக்கிறாங்க. ஓ எம்மா நாம சக்தி அடைஞ்ச மாட்டேங்குது அப்படின்னு காமாட்சிக்கு ஒரு திமிரு ஒரு கெத்து அப்படி இருக்கு. அடிப்படையில இருந்து மேல் படி ஏற்றாங்க. அடிப்படையில இருந்து மேல் படி ஏற்றாங்க. எப்பா ஏற்ற பாரு 3வது படி லாஸ்ட் படி ஆண்டவனை போய் பார்க்கறதுக்கு ஒரே பெல்லு தான். அந்த
காலை வைக்கிறா யாரு காமாட்சி பீக்கு காலை வைக்கிறா டேய் இங்க பாரு யாருமா எங்க காமாட்சி வந்து முதல் பட்டி வைக்கிறா இப்படியே வந்து என் சித்த மக்கள் கொஞ்சம் பாரு அர்த்த படிக்காத மக்கள் கொஞ்சம் தொட்டு முன்னாடி நின்றா பாரு ஓஹோ இப்படி ஆமா தொட்டு கொண்டா பாரு இந்த ஆவாரம் பூவெல்லாம் பீல இருந்துச்சுல்ல சோத்தத்தை இப்படி என்ன பாரு ஓரா அவன் மேல அப்படியே மல்லி பூ மாதிரி இருந்து போச்சு அப்படியே வீந்த வண்டி என்ன ஆச்சுனாக்கா நல்ல கருக்கு வண்டி நல்லா வீந்த வண்டி ஓ கடவுளுக்கு நம்ம தரிசனம் முதல்ல போறாரு கடவுளே நமக்கு வந்து பூ மாதிரி பொழிறாரு அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு வந்து ஒரு ஓஹோ இது ஒரு வெற்றிகரமா தான் இருக்குது 8 மணி 3 சகுன நல்ல சகுனமா இருக்குது ஆமா 8 மணி 3 நம்பர் ஒரே பீனட் நடிக்குது ஆனா வந்து திருமலா நம்ம ஜீவாச தெரியல ஓ கடவுளே இருந்துட்டா கடவுள் கூட்டமா பாக்குறாரு ஓ அப்படியே வெச்சிங்க மறுபடியும் ஆச்சா மறுபடியும் ஆச்சா போச்சு ஆச்சா போனாங்க பாரு கிடுகிடுகிடுகிடுகிடுனா ஏறினாங்க போய் சாமியை கும்பிட்டோம் மூலஸ்தானம் போயிட்டீங்க ஆமா அதிகாரி தெம்புல 10 செகண்ட் நாங்க பஸ் நடந்து வரல ஓஹோ உடனே ட்ரெயின் பிடிச்சோம் பஸ் பிடிச்சோம் நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆமா வீட்டுக்கு வந்துட்டோம் பாரு இங்க வந்தவனே எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெடியா இருக்கிறாங்க வீட்டுல ஓஹோ கடவுள் உடனே அருள் பண்ணிட்டாரு மாப்பிள்ளை பூரா வீட்டுல ரெடியா இருக்கிறான் ஓஹோ ஆமா நீங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டாங்களே நம்ம முதல்ல அண்ணன் இது சித்தப்பக்கார வந்து திட்டுவாங்க எல்லாம் ரெடி பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஆமா தண்ணி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க போலவே பெரிய சட்டி நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஆச்சா ஆச்சாங்க பாரு ஆச்சா இந்த மாதிரி பண்ண வேணாம் பெண் பார்க்க படல ரெடி ஆகுது அண்ணா பண்ணியாச்சு வீட்டுல வந்து எல்லாம் உட்காந்துக்கிறாங்க இந்த நேரம் பாத்தியானா போய் என்ன சொல்றாங்க சித்திகாரியா காமாலியா அந்த தெம்புல அஜிட்டா வந்துட்டா அங்க சாப்பிட்டு மாப்பிள்ளை ரெடியா உட்காந்துறாங்க எனக்கு அஜிட்டா பீ வந்துன்னு சொன்னேன் ஓஹோ இங்க வந்து அந்த வயிறு கடமட வயிறு இன்னும் சரியாகல அவன் வந்து சொன்னான் இப்ப வந்து உடனே பாரு அவனோட காமாலியா காமாலியா உம்பியில சத்தியவாதி பியாச்சு ஊபிதான் சக்தி வாய்ந்த பியாச்சு இப்ப வீட்டுல போய் நேரம் மூலமா உட்காந்துரு அது போடும் அர்ஜென்ட் வெளியே போறது டைம் இல்ல ஆமா ஊபிதான் சக்தி வாய்ந்த பியாச்சு நடந்து அதே போயிட்டு அந்த மூலையில போய் உட்காரு அப்படின்னு சொல்லியாச்சு காமாலிச்சு உட்காந்துட்டா வந்தாச்சு இவன் என்ன பண்ணா இந்த பீ வந்து நடக்கல காமாலியா காமாலியா அந்த ஆய் ஓடலடா ஓடியா யாம்பி நடக்கல ஓட யாம்பி நடக்கல சத்தி வச்சிட்டு சொன்னி அங்க திருப்பதியில சக்தி வாய்ந்தாரு இங்க இல்லையே ஓடடா நடக்கல சொல்லியா இவன் என்ன பண்ண ஓடி மாத்த நீ வந்து நடக்க மாட்டேங்கிற அப்புறம் எத்தனை தடி ஒரு சீட்டு தடியா தடி எடுத்துட்டா தடி ஆமா மாடிட்டு கொம்பு ஆமா மாப்பிள்ளை வெளியே போட்டு அவன் நடந்து உட்காந்துருந்தான் சாப்பிடறதுக்கு ரெடியா போட்டாங்க இப்ப எட்டாம் பாரு பீ நடந்துச்சா இது தெரியல போட்டீங்க எட்டாம் பாரு பீ அடிச்சா பாரு ஒரே அடி பூரா எழுத காமலியா வந்து எட்டு மாப்பிள்ளை வந்தா எடுத்தா சட்டி மாப்பிள்ளை பொண்ணு வச்சு ஆமா எடுத்த ஒரே பாடுபட்டு அவனுக்கு பொண்ணு குட்டியா கண்ணாடி பொண்ணு குடுத்தனே பொண்ணு குட்டியா எப்ப ராவண தண்ணி போட்டு ஃபுல்லா தூக்கிடுறான் தூக்கிட்ட உடனே எனக்கு வந்து உண்டான ஒரு பூச்சி தான் இருக்கணும் ஆமா அப்படி இருக்கும்போது எப்பா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாம இவன் வந்து ராவண கம்னாயிடுறான் கப்பனி சரகடிச்சிட்டு கம்மன கவுன் அடிச்சு பாக்குறேன் சரி கவர்மெண்ட் ஊசி போடுறாங்க புள்ள பெற்றுக்கிட்டு ஓஹோ அந்த பேர் எப்பா ஒரே வழியில எப்ப ஊசி போட்டது
என்னன்னு தெரியல இல்ல பீங்கி போச்சா என்னன்னு தெரியல ஒரே பத்தி நின்று பாரு எப்பா ஒரே பத்தி நான் என்ன இந்த சபை முன்பாக வந்திருக்கும் பொழுது என்னுடைய விளக்கம் ஏதாவது தெரிய வருமா? நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நான் யார் என்று தெரிந்தாயா? இப்போது நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேம்மா. கனகவல்லி அம்மனை மட்டும் தான் தெரியும். அப்படியா? மற்ற விளக்கத்தை சொன்னால் நன்றாக புரியும். கனகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரப்பட்ட கனக மகாராஜனுக்கு தேவியாக விளங்கி வரக்கூடிய என் பேர் தான் கனகவல்லி என்று தெரிந்து கொள்வாயா? நான் தான் கனகவல்லி. அதுவும் தவிர நான் கனகாபுரி பட்டணத்தில் இருப்பவள் ராணி அல்லவா? ராணியாக இருந்தாலும் என்னுடைய ஆடை அழகு ஆபரணம் முத்து மாலையாகப்பட்டதும் நெற்றி சுட்டியும் காலில் வைர கம்பளம் எப்படி உள்ளது பார்த்தலையா? யாராவது தெரியும் எங்களுக்கு. அதுவும் தவிர
இடத்திற்கு ஆமாங்க. எனது நாதன் என் கணவர் யாரோ காரணமாக சீக்கிரமாக அழைத்திருக்கின்றார். அவரை சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா பாத்துடலாம். அப்படியே ஆனால் மந்திரி தாங்கள் சொன்ன பிரகாரம் உனது மனைவியாகிய கனகவல்லியை அழைத்து வந்து விட்டோம் என்று பார்க்கலாமா? ஐயா நீங்க உள்ள இருங்க. அம்மா உள்ள விடுறதா வேணாம். உள்ள விடுறேன். பெண்ணே